என்ன தேவைப்படுகிற இன்றைக்கு இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை அந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக அவர் கூடியிருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள், தனியாக போட்டு செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளை வீட்டிலிருந்து வருகிற ஒவ்வொரு வசனங்களும் வார்த்தைகளும் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டுமே. அல்லேலூயா. கடைசியாக கடைசியாக ஒரு சாட்சியை சொல்லி பாலும் தேன் விடுற காரணாளுக்குள்ளே அடுத்து நடத்த போகிறேன்னு சொல்லி நான் ஜெபித்து முடிச்சிருப்பேன். அது அதேபடி அந்த சகோதரி ஒரு சாதாரண ஒரு பூகற்ற வேலை செய்கிற பிள்ளையை கற்று அன்றைக்கு தொட்டார் சென்னை பட்டணத்தில். அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, என்னுடைய சபா தீர்ந்து விட்டது. ஆமேன். அன்றைக்கு அடிபட்ட நேரம், ஆக்சிடென்டான நேரம், கம்பியை போட்டாங்க. கம்பி போட்டால் எப்படி சரியாகுதுன்னு சொன்னாங்க, சரியாகவில்லை. அதே போல் பிழைட்டு போட்ட சரியாகவில்லை. வலியாவது மாறும் என்று பார்த்தார்கள், வலியும் மாறவில்லை. இப்படிப்பட்ட கட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் வெளிப்படுத்தி காட்டின போது அதில் உணர்வு அடைந்ததாக மறு ஆப்ரேஷன் பண்ணி அதை அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் எடுத்து விட்டு ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்த நிமித்தமாக அவர்கள் கை தூக்கி எழுப்பி அந்த கை சுகமடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த இயேசு வாழ்ந்தார். சகோதரி, உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரோ? விசுவாசத்தோடு நீங்கள் செபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தெய்வம். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, நேற்று கேட்ட அந்த வார்த்தையின்படி ஜனங்கள் மோசேயிடத்தில் போய் நாங்கள் ஆமீன் சாக போகிறோம் என்று கேட்டாங்க. எத்தனையோ அளவுக்கு அதை கேட்டாங்க. பாருங்க, அந்த 8ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தெரியும். கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாய் பேசினாலே பாவம் செய்தோம், சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு விரோதமாக பேச நிமித்தம் தெய்வ கோபம் இறங்கி அந்த வஞ்சிக்கப்பட்ட பொல்லாத சர்ப்பத்தை இறக்கி கடிக்கும்படிக்கு பண்ணி எல்லாம் சாகும்படிக்கு கற்றுக்கு செய்தார். ஆமீன். அது அடுத்த பார்ப்பீங்க, வருஷத்தை பாருங்க. ஆனாலும் ஆண்டவர் மதிக்கிற கற்று அதுக்கு ஒரு மாற்று கருத்தை சொல்லி கொடுப்பாரு. பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவால் சர்ப்பத்து உருவத்தை செய்து அது ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. நான் கடிக்கப்பட்டு வெளியவன் அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். பார்த்தீங்களா? ஆண்டவர் மோசேக்கு ஆண்டவருக்கு பேசினாங்க. பேசினோடனே ஜனங்களை அவர் என்ன செய்யறாரு? தண்டிச்சிருப்பாரு மட்டும், ஆனால் கைவிடலை. அடைய தெய்வம் அப்படி இல்லை, பழி வாங்கிடும். நம்ம தெய்வங்கள் அப்படி கிடையாது, நம்ம இயேசு அப்படி கிடையாது. பழி வாங்குற தெய்வம் அல்ல, படிக்கு தீக்கிற தெய்வம் அல்ல. நம்ம இயேசு விடுதலை கொடுக்கிற தெய்வம். எளியவனை குப்பையில் தூக்கி பிரபுக்கள் ராஜாக்களோடு அமரப்படுகிற தெய்வம், ஒரு மனுஷனை உயர்த்துகிற தெய்வம் என்பதை நாம் இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, வியாதி வந்துருச்சு, ஒரு கொடிவானவர் சர்ப்பம் கடிக்க தொடங்கிடுச்சு, எல்லாரும் செத்து போனாங்க. மருத்துவம் எடுபடலை, இன்னொரு காரியம் எடுபடலை. மனுஷங்க பலவிதமான கேள்வியை இந்த வசனத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. உண்மைதான், கேட்காதீங்க. வசனத்தை படிச்சிங்களா, அது சத்தியத்தை புரிஞ்சிங்களா, அதுபடி கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். கொடிவால் சர்ப்பத்தை கடிச்சிருச்சு, கடிச்ச உடனே மாற்று மருந்தை கருத்து வச்சிருக்காரு. பாருங்க, தன்னுடைய அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொடிவால் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து
தூக்கி வை, கடிப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். சர்ப்பம் யாரை பார்த்து ஆமீன் யாரை கடிக்குதோ மனுஷன் செத்து போனான். ஆனால் செத்த மனுஷன் கடிச்ச உடனே அவன் என்ன செய்யணுமா? எல்லாம் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் பிழைத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு தெய்வப்படுகளே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ போராட்டத்துக்குள்ள பிரச்சனைக்குள்ள வந்தாலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரையே முன்வைத்து கொண்டு கர்த்தருக்குள்ளே உண்மையை உத்தமாய் நிற்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவது நிச்சயம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அவர் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை உற்சாகமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ மீண்டும் ஜனங்கள் மோசடி ஓடுறாங்க. மோசே நீ உனக்கு தப்பா பேசுறது தப்பு தானப்பா, நான் கர்த்தருக்குள்ள பேசுறது தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு ஜனங்களுக்காக ஒரு சில ஜனங்கள் மண்டியிட்டார்கள். அவரோடு கூட மோசையும் மண்டியிட்ட நிமித்தமாக கொள்ளிவாள் சர்ப்பத்தை உருவாக்கி கொடி கம்பத்தில் வைத்த போது அவர்கள் ஒரு பூரண சுகமடைந்தார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது. அதன்படியாகத்தான் முதலாவதாக மனிதனுடைய பாவத்துக்காக மனிதனுடைய சாபத்துக்காக எந்த ஒரு சர்ப்பம் சாபத்தினை பெற்றுக் கொண்டதோ அந்த சாபத்தினால் அந்த சர்ப்பம் முதலாவதாக உயர்த்தப்படுகிறதை, இந்த வனாந்திரத்தில் உயர்த்தப்படுகிறதை நாம் காண முடியும். எனக்கு தெய்வ பிள்ளைகளே, பிறருடைய வார்த்தையை கேட்டு பிறருடைய சில வசனத்தை கேட்டு இன்னும் அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவரை விட்டு தூர போறாங்க, ஆசீர்வாதத்தை விட்டு வேண்டாம் தூர போறாங்க. அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்படி தூரம் போகாதபடிக்கு ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை கட்டுப்பிடித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பது நிச்சயம். அதே போலதான் யாக்கோங்கிற மனுஷன் ஆண்டவருடைய தூதர்களை ஆமேன் போக விடாதபடி கற்று சார்ந்து பிடித்து அந்த என்னை ஆசீர்வதிக்க விடாவிட்டால் நான் வெளியே போக விடேன் என்று சொல்லி பிடித்தது நிமித்தமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அவனை கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அழைத்ததையும் பார்க்க முடிகிறது. இதை என்னை கேட்கிற தேவப்பிள்ளைகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை முறை நீங்கள் வேலைப்படுத்தப்பட்டாலும், எத்தனை முறை நீங்கள் துக்கப்படுத்தப்பட்டாலும், எத்தனை முறை நீங்கள் பாடப்படுத்தப்பட்டாலும், எத்தனை முறை நீங்கள் விடுதலை இல்லை என்று சொன்னாலும், எல்லாவற்றிலும் பாதுகாக்கிற பரலோக தகப்பன் உங்களை பாதுகாத்து காத்து வழி நடத்தும்படிக்காக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எனக்கு இருக்கிற தேவப்பிள்ளைகளே, இவ்விதமாக தான் ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறான். வசனம் சொல்கிறது, அந்த 8ஆம் வசனத்தை தாண்டி 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அப்படியே மோசே ஒரு வன்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அது ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த கைகளை சர்ப்பத்தை நோக்கி பார்த்து புடைப்பான் என்று அல்லேலூயா அப்படைப்பான் என்று சொல்ல அவன் அதே மாதிரி அந்த ஜனங்கள் கடித்த ஜனங்கள் சர்ப்பத்தின் வாக்கி நீக்கலாக்கி போயிட்டு இருக்கிறார். எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளை, அப்போ ஆண்டோடைய வழியில போகும்போது ஒரு ரகசியத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆண்டோடைய வசம் போகும்போது ஒரு கஷ்டம் வந்தால் மாற்று வழியை கற்றுக் கொடுக்கிறார். ஆமீன். ஒரு கஷ்டம் வந்தால் தாக்கக்கூடிய வெள்ளத்தை கற்றவர்கள் குறைத்திருக்கிறார். ஆமீன். சோதனை வராதது, போராட்டம் வராதது, கஷ்டம் வராதது,
நஷ்டம் வராது. ஒரு மனுஷனுக்கு கூடாத காரியம் எல்லாமே ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறது தான். ஆனால் கர்த்தர் அதற்கு சம்பந்தம் இல்லாதவராய் இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய சுய இச்சையின்படி ஈர்க்கப்பட்டு அவருக்கு இஷ்டப்பட செய்கிற நிமித்தமாக விதமான கஷ்டம் வருகிறது, இவ்விதமான நஷ்டம் வருகிறது. கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நினைவுகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்குள்ள ஆண்டு கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவது நிச்சயமே. என்ற தெய்வ பிள்ளைகளை கண்டிப்பா நிச்சயம் கர்த்தரால் உயர்த்த முடியும். அதை குறித்து அடுத்த வருஷம் உபவாசம் பாருங்க. அப்படியே செய்ததால் ஆயிற்று. யோவான் 3ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டு போல மனுஷகுமாரனும் 15 வாசிங்க. தன்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பார்த்தீங்களா? ஆமீன். தேவப்படைகளே, அவன் மனுஷகுமாரன் அப்படி உயர்த்தப்படணும். மனுஷனுக்கு ரட்சிப்பு வரணும்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன கண்டுகொண்டாங்க? ஆமீன். தன்னுடைய ரட்சிப்பை கண்டுகொண்டார்கள். எங்கள் கொள்ளிவால் சர்ப்பத்திலிருந்து கொள்ளிவால் சர்ப்பம் கடித்தால் இப்போ ஒன்றுமாக உள்ள நிலைமை மாறிவிட்டது. என்னை கேட்கிறது பிள்ளைகளே. ஆப்பேன். ஆமீன். இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்ததுதான் ஆண்டுடைய ஊழியக்கார மோசே. இவ்வளவு தூரம் மோசையை அற்புதத்தை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் மாறாவின் பத்திரமாக மாற்றி சிவந்த சமுத்திரத்தின் மேல் நடத்தி வரும்படி அவர் கொண்டு சொல்லும்போது மீண்டும் அவரை முறுமுறுக்கிறார்கள். இப்படி எல்லா வழியிலும் முறுமுறுத்து ஆமீன் பாருங்க, அவரை வேதனைப்படுத்தி அவர் மடியில நேர்த்தியில நாம் போய்கொண்டிருக்கிறோம். பாலும் தேனும் ஓடுற கானானை ஒரு சந்ததிக்கு ஒரு தேசத்தை ஜனத்திற்கு கொடுக்கும்போது ஜனங்கள் சொப்பனம் காண்க போயிருக்கிறாங்க. சிறு இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது ஜனங்கள் சொப்பனம் காண்கள் போல் இருந்தது போல கண்டுகொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அநேக ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும் போது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, தேவ தரிசனத்தை காணும் போது, தேவ வெளிச்சத்தை காணும் போது, கர்த்தருடைய ஒளியை கண்டுகொள்ளும் போது, கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்த போது ஒரு 2 வரி 3 வரி சொல்லிக்கொண்டு ஆண்டவருக்கு இந்த நன்மையை தந்தார், ஆண்டவருக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தார் என்று சொல்லி அதோடு விட்டு கர்த்தர் அவரை குறித்தும் அவருக்கு உண்டானவர்களை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்க நிமித்தமாக வேத வசனம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெய கர்த்தரால் வரும். பவுல் நட்டாலும் அப்போது நீர் பார்த்தாலும் விளைச்சலை கர்த்தர் கிரியை செய்யாமல் இந்த பூமியில ஒன்று நடப்பதில்லை. கர்த்தர் யார் மூலம் கிரியை செய்கிறார்? கர்த்தர் யார் மூலம் அற்புதம் செய்கிறார்? கர்த்தர் யார் மூலம் விடுதலையாய் தருகிறார்? அந்த மனுஷனுக்கு உருவமாய், அந்த மோசைக்கு உருவமாய், அந்த ஆரோருக்கு உருவமாய் கணக்கம் பண்ண நிமித்தம் ஒரு கொள்ளிவால் சர்ப்பம் உருவானது. அதாவது ஒரு சாபம் உருவானது. சாபத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி உருவானது. வியாதி ஒரு சர்ப்பத்திலிருந்து உருவானபடியினாலே அந்த பொல்லாத பிசாசு நம்ம வியாதி ஒரு மரணத்துக்கு எதுவான காரியம் நடக்கிறது என்றால் ஒரு வகையான பிசாசுடைய கிரியை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். தேவ பிள்ளைகள் உணர்வடைய வேண்டும். அநேக ஜனங்கள் இன்றைக்கு உணர்வடையாது இருக்கிறார்கள். தேவ வசனத்தை கை கொள்ளுங்கள், வார்த்தைகளை கை கொள்ளுங்கள். ஏதோ நன்மையை தகப்பன் சம்பாதித்து வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் என் தகப்பன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த நன்மையிலே
அந்த ஆசீர்வாதத்திலே நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் அது உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கும். எப்படி சம்பாதிக்கப்பட்ட பொருள், அது எப்படி சம்பாதிக்கப்பட்ட சொத்து பத்து, அது எப்படி அனுபவிக்க வேண்டும், எப்படி ஆண்டு கொள்ள வேண்டும் என்று முன்னோர்களை கேட்டு அறிந்து பயபக்தியோடு அதுக்குண்டான காரியங்களை செய்து முடித்து அவர்கள் உருவாக்கி வைத்து அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆயத்தப்படுத்தி கொள்ளாத பட்சத்தில் கர்த்தர் வருகிற நன்மையை, கர்த்தர் வருகிற ஆசீர்வாதத்தை எந்த ஒரு மனுஷனோ எந்த ஒரு மனுஷியோ பெற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்கள், எப்படிப்பட்ட சாபத்துக்குள்ளாக்கப்பட்ட ஒரு சர்ப்பத்தை கூட கர்த்தர் சாபத்தால் உண்டானது என்று சொல்லி அது வேறு பிரித்து விட்ட போதிலும் அதை ஆசீர்வதித்து உயர்த்ததை காண்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில உங்க பிள்ளையா இருக்கலாம், உங்க புருஷனா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்க யாராகவும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, நம்ம தகப்பனாய் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய சிலுவையை, நமக்காக தனக்கென்று ஒதுக்கப்பட்ட சிலுவையை அதை அற்பமாய் எண்ணாதபடிக்கு அது ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாக அவை அதை சுமந்து தீர்த்தாத அந்த வேதனையை அவருக்காக நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை கனப்படுத்தும்படிக்கு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை உயர்த்தும் போது, ஆமீன், அன்றைக்கு அந்த சாபிக்கப்பட்ட அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல உங்களுடைய சாபத்துக்கு உட்படுத்தப்பட்ட மகனானால், பிள்ளையானால், நீங்களானால் உயர்த்தப்படுவது அதிக நிச்சயமல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்ட தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கனிவோடு இருக்கலாம். எனக்கு எப்படி ரட்சிப்பு வரும், எனக்கு எப்போது விடுதலை வரும், எனக்கு இந்த இருளின் ஆதிக்கங்கள் எப்போது என்னை விட்டு நீங்கி போகும், நான் கண்ணீரோடு இருக்கிறேனே, நான் கஷ்டத்தோடு இருக்கிறேனே, நான் துக்கத்தோடு இருக்கிறேனே, நான் பாரத்தோடு இருக்கிறேனே, எனக்கு எங்கு சென்றால் விடுதலை கிடைக்கும், எங்கு போனாலும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய பலத்தினால் இடையேற்றி கர்த்தர் கிருபைக்குள் நிலைநிறுத்தி உங்களை உயர்த்தும்படிக்காக கிரியை செய்கிற பரலோக தகப்பன் இன்றைக்கு உங்களை உயர்த்தி மேன்மை காணத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். என் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கலங்க வேண்டாம். கண்ணீரை துடையுங்கள், கண்ணீரை துடையுங்கள். இதோ இதோ ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு முன்பாக நிற்கிறார், அற்புதங்களை செய்வார். எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. இருக்கிற இடத்துல நீங்க செபிங்க. அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி இப்போ நாங்கள் பிள்ளைகளோடு ஒருமித்து ஜெபிக்க போகிறோம். அற்புதம் நடக்கட்டும் டேடி, அற்புதம் நடக்கட்டும். ஆறுதலின் தெய்வமே, ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ரைட் நவ் ஜீசஸ், இப்போது ஒரு சுகமாக்கும் மருத்துவனுடைய வல்லமை, இப்போதே ஒரு சுகமாக்கும் மருத்துவனுடைய வல்லமை இப்போதே பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதாக, பரலோகத்தில் இறங்கி வருவதாக, பரலோக தூதருடைய கிரியை வெளிப்படும்படிக்கு, பரலோக ராஜாவுடைய வல்லமை புறப்படும்படிக்கு அப்பன் எனக்கும் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பாவ கிரிகள் அழிக்கப்படுவதாக.
இயேசுவின் நாமத்தில் கிருபையின் காலம் தான் உண்மை. கிருபையின் காலத்திலே நீர் உம்முடைய கிருபையினால் தாங்கி நடத்தும் பணிக்காக அப்போ நீ எனக்கு செய்வீராக. இயேசுவின் நாமத்தை கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தர் கிருபை கர்த்தருடைய கிரியை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன். உன்னதமானுடைய மகிமை, உன்னதமானுடைய வல்லமை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் தேவவசனத்தை வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நாளைய தினத்திலும் இந்த மோசே ஆமேன் நாளையும் மறிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த பகுதியை குறித்து நாம் தியானித்து முதலே ஆண்டவர் சொல்லிவிட்டார், மோசே நீ பாலும் தேன் ஓடுகிற காதானுக்குள்ளே போக முடியாது, ஆனாலும் உன்னை சார்ந்த சிலரோடு ஆளுநரோடு நீ உட்பிரவேசிப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தைப்படி நாளை மோசையோடு ஆமீன் எப்படி ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்பதை குறித்து பார்ப்போம். காலத்திலிருந்து வாங்க பாலும் தேர்வோட காலான பார்க்க முடியுங்கிற நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் பார்க்கிற நிகழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சி முடிவடையுதா இல்லையா என்று பார்ப்போம். கர்த்தர் எப்படி என்னோடு பேச முடிவு வைத்திருக்கிறாரோ அதன்படி முடிவடைய கர்த்தர் கிரியை செய்வாராக. இப்போது பாலும் தேனும் விடுற காலால் கிட்டத்தட்ட உங்கள் பக்கத்தில் வந்து இருக்கிறது. கண்ணீரோடு வைக்கிற நீங்கள், கண்ணீரோடு வைக்கிற நீங்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்ய காத்திருக்கிறதை என்னுடைய கண்கள் காண்கிறது. நிச்சயம் 2024 ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு, அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஜெபிக்கிற துதிக்கிற ஆண்டவர் ஆராதிக்கிற ஜனங்களுக்கு பெரிய ஆண்டவருடைய கர்த்தர் வைத்திருக்கிறார். அறுப்பதற்கு ஆயத்தமாகுங்க. வேலையாளு கொஞ்சம் நீங்கள் நிறைய எல்லாரும் ஒருவரோடு குடும்பத்தோடு ஆண்டவரை தேடுங்க. ஆசீர்வாதத்தை நன்மையை அள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென், ஆமென்.